வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். இன்று ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை ஈரானிய அணுகாலைகள் மீது நடத்தப்பட்ட அமெரிக்க தாக்குதல்கள் மத்திய கிழக்கில் மிகப்பெரிய போர் சூழ்நிலையை ஏற்படுத்திவிட்டது. இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை அமெரிக்க தாக்குதல்கள் அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய ராணுவங்களுக்கு இடையே முழு ஒருங்கிணைப்பில் மேற்கொள்ளப்பட்டதாக கூறினார். தாக்குதல் பற்றிய மேலதிக தகவல்கள் இப்போது தெரிய வந்துள்ளன. தாக்குதல்கள் கடலில் இருந்தும் வானில் இருந்தும் நடத்தப்பட்டன. விமான தாக்குதல்கள் நடப்பதற்கு முன் கடலில் இருந்து நடத்தப்பட்ட தாக்குதல்கள் நடந்தன. அமெரிக்க கடற்படையின் நீர்மூழ்கி கப்பல்கள் ஈரானில் உள்ள நட்டான்ஸ் மற்றும் இஸ்பஹானில் உள்ள அணுசக்தி தளங்களில் 30 BGM-109 டொமஹாக் டலாம் குரூஸ் ஏவுகணைகளை ஏவின. இஸ்ரேல் ஏற்கனவே இந்த இரு அணு ஆலைகள் மீது தாக்குதல் நடத்தியது. அமெரிக்கா மீண்டும் அதே ஆலைகளை தாக்கியிருப்பதில் ஏதோ ஒரு முக்கியத்துவம் இருக்க வேண்டும் என்று உடனடியாகவே ஊகிக்கப்பட்டது. ஆனால் அப்போது அது பற்றிய விரிவான தகவல்கள் வெளியாகவில்லை. இப்போது அந்த தாக்குதல் ஏன் நடத்தப்பட்டது என தெரிய வந்துள்ளது. ஈரானில் தாக்குதல் நடத்த அமெரிக்க விமானப்படையின் B-2 குண்டுவீச்சு விமானங்கள் ஈரானிய வான் பகுதியை நெருங்கிக் கொண்டிருந்த போது ஈரானின் கவனத்தை திசை திருப்புவதற்காகவே அமெரிக்க கடற்படை நீர்மூழ்கி கப்பல்கள் ஈரானின் நட்டான்ஸ் மற்றும் இஸ்பஹானில் உள்ள அணுசக்தி தளங்களில் 30 BGM-109 டொமஹாக் டலாம் குரூஸ் ஏவுகணைகளை ஏவின. அமெரிக்கா கடல் மார்க்கமாக தாக்குதல் நடத்துகிறது என்று அதை எதிர்கொள்ள ஈரான் தயாராகும். அதே நேரத்தில் ஈரான் எதிர்பாராத விதத்தில் அமெரிக்க விமானங்கள் ஈரானிய வான் பகுதியில் வந்து கொண்டு வீச தொடங்கின. போர்டோ அணுசக்தி தளத்தின் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தவில்லை. அமெரிக்கா தான் முதலில் தாக்குதல் நடத்தியுள்ளது. காரணம், மலைக்கு கீழ் அதிக ஆழத்தில் உள்ள அந்த தளத்தின் மீது தாக்குதல் நடத்த 30,000 பவுண்ட்ஸ் பங்கபஸ்டர் குண்டுகளும் தேவை. அவற்றை கொண்டு செல்லக்கூடிய விமானங்களும் தேவை. அவை அமெரிக்காவிடம் உள்ளன. ஈரானிய போர்டோ அணுசக்தி தளத்தின் மீது தாக்குதல் நடத்த பயன்படுத்தப்பட்டு அமெரிக்க விமானப்படையின் B-2 குண்டுவீச்சு விமானங்களின் எண்ணிக்கை 6. இவை ஏவைய 30,000 பவுண்ட்ஸ் எடையுள்ள பங்கபஸ்டர் குண்டுகளின் எண்ணிக்கை 12. ஒரு B-2 விமானம் ஈரானின் நட்டான்ஸ் அணுகாலை மீதும் 2 பங்கபஸ்டர் குண்டுகளை வீசியது. இந்த தாக்குதல்களில் அமெரிக்க விமானப்படை GBU-57 ரக 30,000 பவுண்ட்ஸ் குண்டுகளை முதன்முறையாக ஈரானுக்கு எதிராக பயன்படுத்தியது. ஈரான் மீது அமெரிக்கா ஒரு தாக்குதலை நடத்தலாம் என்பதற்கான அறிகுறிகள் 2 நாட்களுக்கு முன்பே தெரிய தொடங்கின. ஆனால் தாக்குதல் நடக்குமா இல்லையா என்பது குறித்து உறுதியான தகவல்கள் அப்போது வெளியாகவில்லை. காரணம், அமெரிக்காவில் இருந்து புறப்பட்ட B-2 ஸ்பிரிட் கனமான குண்டுவீச்சு விமானங்கள் மத்திய கிழக்கு நோக்கி செல்லும் வளமையான வான்பாதையில் பறக்கவில்லை. அமெரிக்க விமானங்கள் மத்திய கிழக்கு நோக்கி செல்லும் வளமையான வான்பாதை அமெரிக்காவிலிருந்து வடக்கே கனடிய வான்பகுதியில் பறந்து பின் கிழக்கு திசையில் அட்லாண்டிக் கடல் மீது பறப்பதுதான். இம்முறை அதற்கு தலைகளாக சுற்றுப்பாதையில் அமெரிக்க விமானங்கள் பறந்தன. 2 தினங்களுக்கு முன் பசிபிக் பெருங்கடலின் குறுக்கே மேற்கு நோக்கி B-2 ஸ்பிரிட் ஸ்டெல்த் கனமான குண்டுவீச்சு விமானங்களில் 2 தனித்தனி குழுக்கள் பறக்க தொடங்கின. ஆனால் அவற்றின் சரியான இறுதி இலக்கு முதலில் தெளிவாக தெரியவில்லை. ஈரானுக்கு எதிரான இஸ்ரேலின் தொடர்ச்சியான தாக்குதலில் சேரலாமா வேண்டாமா என்று அமெரிக்க அதிகாரிகள் அப்போது முடிவு எடுக்காத காரணத்தால் அந்த குண்டுவீச்சு விமானங்களின் நகர்வு பாதையில் மாற்றம் இருந்திருக்கலாம். விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு ஒலிப்பதிவுடன் கிடைத்த ஆன்லைன் விமான கண்காணிப்பு தரவு அந்த விமானங்களின் ஆரம்ப பறத்தல் பாதையை காட்டின. B-2 விமானங்கள் 2 குழுக்களாக அமெரிக்காவின் மிசோரி மாநிலத்தில் உள்ள வைட்மன் விமானப்படை தளத்தில் இருந்து இரவு புறப்பட்டன. இரு விமான குழுக்களும் பயன்படுத்திய கோல் சைனின் பெயர்கள் மைட்டி 11 மற்றும் மைட்டி 21. இரு விமான குழுக்களுக்கும் வானில் வைத்த எரிபொருள் நிரப்பும் டேங்கர் விமானங்கள் 2. விமானப்படையின் 19 B-2 ரக விமானங்களின் முழு விமான தொகுதிக்கும் வைட்மன் முக்கிய செயல்பாட்டு தளம். ஸ்டெல்த் குண்டுவீச்சு விமானங்கள் மேற்கு நோக்கி சென்று பின்னர் கலிபோர்னியா கடற்கரையில் கூடுதல் டேங்கர்களுடன் இணைக்கப்பட்டன. இரு மைட்டி கோல்சைன் B-2 ரக மொத்தம் 6 விமானங்களுக்கு எரிபொருள் நிரப்ப 4 டேங்கர் விமானங்கள் பறந்ததாக விமான கண்காணிப்பு தரவு காட்டுகின்றது. இதிலிருந்து அந்த விமானங்கள் நீண்ட தொலைவுக்கு பறக்க திட்டமிட்டிருந்தன என்பதை தெரிந்து கொள்ள முடிந்தது. அவைதான் சுற்றுப்பாதையாக பசிபிக் பாதையில் பறந்து ஈரானில் விமான தாக்குதல்களை நடத்தின. இந்த விமான பறத்தல்கள் அவதானிக்கப்பட்ட போதிலும் அவை ஈரானில் தாக்குதல் நடத்த போகின்றன என்பதை யாராலும் உறுதியாக கூற முடியவில்லை. காரணம், இப்படியாக இரு விமான குழுக்களாக 6 B-2 ரக விமானங்கள் டேங்கர் விமானங்கள் சகிதம் பறந்தது இது முதல் தடவை அல்ல. இந்த ஆண்டு தொடக்கத்தில் 3 B-2 ரக விமானங்களின் 2 தொகுப்புகள் இந்திய பெருங்கடல் தீவான டியாகோ கார்சியாவுக்கு அனுப்பப்பட்டன. அங்கிருந்து அவர்கள் ஏமனில் உள்ள ஹவுதி இலக்குகள் மீது தாக்குதல்களை நடத்தின. அதன்பின் மார்ச் மாதத்தில் மீண்டும் 3 B-2 ரக விமானங்களின் 2 தொகுப்புகள் டியாகோ கார்சியாவிற்கு அனுப்பப்பட்டன. அவை 2 தினங்களின் பின் எந்த தாக்குதலையும் நடத்தாமல் அமெரிக்கா திரும்பின. இதனால் இம்முறை அதே பாணி தொடர்ந்த போது தாக்குதல் இலக்கு ஈரான் என்று யாராலும் உறுதியாக கூற முடியவில்லை.
ஈரானில் தாக்குதல் நடந்த பின்னரே மைட்டி 11 மற்றும் மைட்டி 21 விமானங்களுக்கான இறுதி இலக்கு ஈரான் என்று தற்போது தெளிவாக தெரிகிறது. இப்போது கவனிக்க வேண்டிய அடுத்த விஷயம், ஈரானில் கொண்டு வீச சென்ற B2 விமானங்களுக்கு ஈரானிய வான் பகுதியில் பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்பது. ஈரானின் வான் பாதுகாப்பு திறன்கள் இஸ்ரேலிய தாக்குதல்களால் கடுமையாக குறைக்கப்பட்டுள்ளன. ஆனால் அது 0 அபாய நிலை என்று அர்த்தமல்ல. ஈரானில் உள்ள ஏதோ ஒரு வான் பாதுகாப்பு சாதனம் இயக்கப்பட்டு அதன் இடைமறைப்பு ஏவுகணை B2 விமானங்களில் ஒன்றை வீழ்த்தினால் கூட அது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய இழப்பாக போய்விடும். அதனால் B2 விமானங்கள் ஈரானில் கொண்டு வீசும் போது அவற்றை பாதுகாக்க போர் விமானங்கள் தேவை. தற்போது தெரிய வந்த தகவல்களின்படி 6 B2 விமானங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க அனுப்பப்பட்டவை 6 F-15E ஸ்ட்ரைக் ஈகிள் விமானங்கள். ஆனால் இவை B2 விமானங்களுடன் இணைந்து பறக்கவும் இல்லை. B2 விமானங்கள் சென்ற பசிபிக் சுற்றுப்பாதையில் செல்லவும் இல்லை. மாறாக ஐரோப்பாவிலிருந்து முதலில் டியாகோ கார்சியாவுக்கு அனுப்பப்பட்டன. அங்கே 2 தினங்கள் தங்கியிருந்த நிலையில் புறப்பட்டு மேற்கு நோக்கி பறந்தன. B2 விமானங்கள் ஈரானின் குண்டு வீச தயாரான போது 6 F-15E ஸ்ட்ரைக் ஈகிள் விமானங்களும் ஈரானிய வான் எல்லையில் பறந்து கொண்டிருந்தன. B2 விமானங்களுக்கு அப்படி வான் பாதுகாப்பு கொடுத்தன. மொத்தத்தில் ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்த போகிறது என்று யாராலும் ஊகிக்க முடியாத அளவுக்கு அருமையாக வியூகம் வகுக்கப்பட்டிருந்தது. அமெரிக்க விமானப்படை சமீபத்தில் கத்தாரில் உள்ள அல் உதைத் விமான தளத்திலிருந்து தமது விமானங்களை அகற்றியது பற்றி பரபரப்பு மீடியாவில் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தோம். அந்த நகர்வை வைத்துக் கொண்டு ஈரானில் தாக்குதல் நடத்த அமெரிக்கா தயாராகிறது என்று ஊகத்தை அந்த காணொலியில் தெரிவித்திருந்தோம். அந்த ஊகம் சரியாக செய்யப்பட்டது. காரணம், ஈரானை அமெரிக்கா தாக்கினால் கத்தாரில் தரையில் உள்ள அமெரிக்க விமானங்கள் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்தலாம் என்ற சாத்தியம். அது நடந்து 2 தினங்களின் பின்னரும் ஈரானில் தாக்குதல் நடத்தப் போகிறது என்பதற்கு எந்த ஒரு அறிகுறியையும் அமெரிக்கா வெளிக்காட்டிக் கொள்ளவில்லை. யாரும் எதிர்பாராத நிலையில் ஞாயிற்றுக்கிழமை தாக்குதல் நடத்தப்பட்டது. 6 விமானங்கள் குண்டு வீச, 6 விமானங்கள் அவற்றுக்கு பாதுகாப்பு கொடுக்க, 6 விமானங்கள் வானில் எரிபொருள் நிரப்ப, 12 GBU-57 ரக 30,000 பவுண்ட்ஸ் குண்டுகள் ஈரானின் போர்டோ அணுசக்தி தளத்தின் மீது போடப்பட்டன.